பாதிக்கப்பட்டோரின் குடும்ப உறுப்பினர்களும் பொதுமக்களும் சமூக காணாமல் போனோர் தினமான இன்று காணாமல் போனோர்களுக்காக நடாத்தப்பட்ட இந்த நிகழ்வில் எம்மிடம் கையளிக்கப்பட்ட இந்த மகஜரை எமது நல்லிணக்க பொறுமைகளுக்கான செயலணியின் தலைமைச் செயலகத்தில் நியமிக்கப்பட்ட 11 உறுப்பினர்களில் ஒருவரான திரு மிராக் என்பவரிடம் கையளித்துள்ளோம். அவர் அதை உரிய இடத்தில் சமர்ப்பித்து அதற்குரிய அழுத்தங்களை கொடுப்பார் என்று நாங்கள் நம்புவோம். அதே போல நாங்களும் இந்த வலய செயலணியில் உள்ள அனைவருமே ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டவர்கள். அதில் 3 தமது குடும்ப அங்கத்தவர்களை இழந்து காணாமல் ஆக்கப்பட்ட நிலையில் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க உறுப்பினர்களாக உள்ளோம். எனவே நாம் அதற்கு தொடர்ந்து அழுத்தங்களை பிரயோகித்து வரும். அதேவேளை எமக்காக எமது மக்கள் பிரதிநிதிகள் இனியாவது வீதியில் இறங்கி எமக்காக போராட வேண்டும். தமது வசதி வாய்ப்புகளை துறக்க முன்வர வேண்டும். எமக்காக அவர்கள் முன்வராத பட்சத்தில் தென்னிலங்கையில் நடந்தது போல் அவர்களும் மக்களால் ஓரங்கட்டப்படும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ளும். அதேவேளை நாம் இந்த காத்திருப்பை நீண்ட நாட்களுக்கு தொடரப்போவதில்லை. மிக குறுகிய காலத்தில் இந்த வருட இறுதிக்குள் நமக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்காவிடில் நாம் வீதியில் இறங்கி மாற்று வழி ஒன்றை தேடிக்கொள்வோம் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் 2 பேர் இருக்கணும். இன்னும் ஒன்று தன்னுடைய உயிரை கொடுத்துத்தான் உழைக்குது. நண்டு கொம்பனியில் அந்த பிள்ளை ஐஸ் அடித்துத்தான் எங்களுடைய இளம் பிள்ளை உழைக்கிறான். 2 பிள்ளை, ஒன்று ஓயல் படிக்குது, ஒன்று வேயல் தான் செய்து முடிச்சிருக்கிறான். எங்களோட குடும்பத்தில் தகப்பனுக்கு 65 வயசு. எங்களோட குடும்ப நிலையை பார்க்க ஒருவரும் இல்லை.